ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் காலத்தில் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மாறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 115 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. மேபி பாசிட்டிவ்லேயும் க்ளோஸ் ஆகலாம், நெகட்டிவ்லேயும் க்ளோஸ் ஆகலாம். பட் நான் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்கிறேன். டைம் வந்து 2 மணி. ஸோ நிஃப்டி 24,796 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 115 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. சென்செக்ஸ் 81,241 பாயிண்ட்ஸில் இருக்குது. 350 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 167 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போகுது. 56,251 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. இது போக பேங்க் நிஃப்டியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் கொஞ்சம் ஒரு சின்ன அடி விழுந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் பெருசாக அடி விழ வாய்ப்புகள் கம்மின்னு தான். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்குது. எப்படி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணிச்சோ அது மாதிரி தான் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஐசிசி பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 1325 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.3% விழுந்திருக்கு. 7333 கோடியாக இருக்குது. ஸோ ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மார்ச் குவார்ட்டரில் 731 கோடி பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடண்டுக்கு வேண்டி 169 கோடி பார்த்தீங்கன்னா ஒதுக்குறாங்க. எபிட்டா மார்ஜின் 82 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 28.5% இருக்குது. எபிட்டா மார்ஜின் 28.5% இருக்குது. மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாட்டு கரன்சி மூவ்மெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். அது இல்லாமல் கிராஸ் மார்ஜின் 54.5% ஸ்டேபிளாக இருக்குது. எபிட்டா 1998 கோடியாக இருக்குது. அவங்க வந்து 50% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரியலுங்கிறது ஸ்ரீலங்கன் பேஸ்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதில் பார்த்தீங்கன்னா 50% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், விசி கூலர்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கன்சாலிடேட்டட் சேல்ஸ் வந்து 3% இயர் ஆன் இயர் பேசிஸில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 389.7 மில்லியன் கேசஸ். ஸோ வால்யூம்ஸ் வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து ரீஜனல் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வால்யூம்ஸ் இந்தியாவில் 7.1%, அதாவது 7.1% விழுந்திருக்கு. அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் வால்யூம்ஸ் 15.1% க்ரோத் ஆயிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா வால்யூம் 16.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது ஒரு பார்ஷியலி விழுந்திருக்கு. கம்பெனி வந்து நெட் டெப்ட் ஃப்ரீயாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த குவார்ட்டர்லையும் நெட் டெப்ட் ஃப்ரீயாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறது 514.90 க்ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. லிக்விடிட்டி பொசிஷனும் ஸ்ட்ராங்கராக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், இந்த கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ, ஃபண்டமெண்டலி எல்லாமே ஓகே. இந்த வாட்டி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அட் தி சேம் டைம் இவங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த வாட்டி கேம்பகோலா கொஞ்சம் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 506 ரூபாய் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்க வருண் பெவரேஜஸில். ஏன் நான் சொல்கிறேன்னா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 59 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. இன்றைக்கி 4% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது வருண் பெவரேஜஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓ இன்றைக்கி டே 1. ஸோ ஆக்சுவலி 0.83% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்துச்சு. அது இல்லாமல் ரீட்டைல் போர்ஷன்லாம் 3 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒரு லாட் தான் அப்ளை பண்ணேன். ஆகஸ்ட் 5 லிஸ்டார்ட் ஆகுது. ஒரு லாட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் குரூப்பில். நான் ஒரு லாட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸில் போட்டதும் அப்ளை ஆகலை. இது ஐபிஓ வந்து அலர்ட் ஆகலை எனக்கு. அதுலேயும் ஒரு லாட் தான் அப்ளை பண்ணால் அது அலர்ட் ஆகலை. ஏன்னா அதில் உள்ள ஃபண்டு வந்துச்சுன்னா இனி அடுத்து அதை எடுத்து தான் என்எஸ்டிஎல்ல போடணும். ஸோ அது இன்னும் ரீஃபண்ட் ஆகலை. யாருக்காவது ரீஃபண்ட் ஆகிட்டுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் மேக்ஸிமம் 3 days டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. விப்ரோ வந்து ஒரு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. காப்பர் கிளாட் லேமினேட் பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு. டோடா பல்லூர் அப்படிங்கிற இடத்துல 19 ஏக்கர்ஸில் 6 மில்லியன் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கிளாட் லேமினேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த பிளான்ட் வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி ஒரு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு 350 ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து விப்ரோட எலக்ட்ரானிக் மெட்டலோட சிஓ இருக்கிற நீரஜ் பண்டிட்டா அவர் தான் அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா கெமிக்கல்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து 1000 ரூபாய் டச் பண்ணியிருக்குது. 6% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 997 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டாடா கெமிக்கல்ஸ். ரொம்ப நாளாக அப்படி மந்தமாக இருந்தது. இன்றைக்கி 1000 டச் பண்ணியிருக்கு. ரீசன் பார்க்கும்போது இன்றைக்கி அந்த மார்கன் ஸ்டான்லி ப்ரோக்கரேஜஸ் வந்து
டபுள் அப்கிரேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி பாசிட்டிவ் அவுட்லுக் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1127 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரியோட Q1 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் வந்து 19% இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 45.7 கோடியாக இருக்குது. 45.7 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 19% விழுந்திருக்கு. ரெவன்யூ 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1555 கோடி. எபிட்டா 71% விழுந்திருக்கு. 69 கோடியாக இருக்குது. மார்ஜின் 4.5% குறைஞ்சிடுச்சு. 17.5% வந்து 4.5% குறைஞ்சிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் வந்து 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 1505 கோடியாக இருக்குது. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் 6.83% இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 19.76% இருக்குது. 64 ரீட்டைல் அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் பீரியட் 58 இருந்துச்சு. இப்போ 64 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து தங்கமயில் ஜுவல்லரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கோல்டு ஆர்னமெண்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1496 கிலோகிராமாக இருக்குது. ஆக்சுவலி ரெவன்யூ வந்து இயரானர் பேசிஸில் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் இயரானர் பேசிஸ்லேயே விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயே விழுந்திருக்கு. வால்யூமோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1826 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தங்கமயில் ஜுவல்லரியோட ஸ்டாக் ப்ரைஸ். 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இதுவும் ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கலாம். பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போதைக்கு இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவர். ஆக்சுவலி 589 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3% மேலே அன்றைக்கி பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ அதானி பவரில் வந்து நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் அன்றைக்கி அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆகஸ்ட் 1 ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலி இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. ஸோ இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. அது எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 1 அதுக்கான அப்டேட் வரும். ஸோ எந்த ரேஷியோவில் பண்ணுறாங்கங்கிறத அவங்க அப்போ தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு போனஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். போனஸ் ஷேர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட்டு. ஸோ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க. இது வந்து அதானி பவரில் ஆகஸ்ட் 1 ஸ்டாக் ஸ்பிளிட் வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கீங்களோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு விழுந்துருந்துச்சு. CLSA பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் மொக்க ரிசல்ட்ஸ் நான் கம்பேர் பண்ணி நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். காலையில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருந்துச்சு. CLSA வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணதுனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக்கில் நான் எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCS கொடுத்த அப்டேட்டு. ஸோ TCS வந்து இன்றைக்கி ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. 3041 ரூபா போனது இப்போ 3060 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது ஐடி கம்பெனிஸில் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். ஸ்டில் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. இது கிளியர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ அவசரப்பட்டு இவ்வளோ தான் விழும், மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ TCS ஸ்டில் வந்து கொஞ்சம் வேல்யூஷன் மற்ற ஐடி ஸ்டாக்ஸ் விப்ரோ கம்பேர் பண்ணும்போது ஹையாக தான் இருக்குது. விப்ரோவில் கூட இன்னும் டவுன் போகலாம். அதனால் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜெஃப்ரிஸ், எஸ் செக்யூரிட்டிஸ் இது மாதிரி ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே TCSக்கு நெகட்டிவ் அப்டேட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க 12260 எம்ப்ளாயிஸை வந்து இன்க்ளூடிங் குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் நாங்கள் ரெடக்ஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் CEO தரப்பில் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்தாலும் இப்போ TCS பார்த்தீங்கன்னா 33 மந்த் லோவை டச் பண்ணியிருக்கு இன்னைக்கு. 33 லோவை டச் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னும் டவுன் போகலாம். அதனால் பொறுமையாக இருங்க ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஸ்டாக் வந்து ஒரே நைட்டில் மேலே போச்சுல. எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ அது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜெப்டோவில் 7.5 crores வந்து ஸ்டேக் பிக்கப் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஜெப்டோவில் 7.5% ஆஃப் த 7.5 crores ஸ்டேக் பிக் பண்ணியிருக்காங்க. DPIIT அவங்க வந்து எய்த்தர் எனர்ஜி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னா EV மேனுஃபேக்சரிங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எய்த்தர் எனர்ஜி DPIIT கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க்ல CEO வந்து ஸ்டில் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா RBI கொடுத்த ரோலில் 3 பேர் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சார்ட்டை பார்த்துட்டு அவங்க சொன்னது இதில் இருக்க யாருமே வேண்டாம், புதுசாக ஒரு ஆளை பாருங்கன்னு சொல்லி. ஸ்டில் அவங்க CEO சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. RBI பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த CEO போடுறது வரைக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ பட் விரைவில் CEO அப்பாயின்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். L&T வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. இது மிடில் ஈஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 15,000 கோடி கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அல்ட்ரா மெகா ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து L&Tக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. KEC இன்டர்நேஷனலோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ரெவன்யூ 11.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5023 கோடியாக இருக்குது. எபிட்டா 29.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 350 கோடி. எபிட்டா மார்ஜின் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து KEC இன்டர்நேஷனல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி மோராரட்டி இவங்களும் பார்த்தீங்கன்னா
ஃபாரின்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் டொமஸ்டிக்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு, இவங்க அவங்களோட ரஷ்யா பிஸ்னஸில் ஒரு 565 கோடி இன்ஃபியூஸ் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 45.19% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து அவங்களோட டிஆர்எல் ரஷ்யா அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ரஷ்யன் நாம இருக்கிற டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் எல்எல்சி அதில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிபி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் வராங்க. ஸோ இந்த ஆஃப் ஷோர் பிளாக் வந்து சௌராஷ்டிரா பேசினில் வந்து ஆஃப் ஷோர் பிளாக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது வந்து ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிபி இவங்க கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரினால்ட் வந்து 51% ஸ்டேக் வந்து இந்தியன் ஜேவி பிஸ்னஸில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அதாவது நிசானோட அந்த நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட ஜாயின்ட் வெஞ்சரில் 51% ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சென்னையில் இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ரினால்ட் கைவசம் போகும். இது வந்து ரினால்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் ஹேரிங் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஆனுவல் சேலரி ஹைக்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியர் ஹேரிங்கை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, ஆனுவல் சேலரி ஹைக்கை பாஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. ரீசன்ட்லி தான் 2% ஒர்க் ஃபோர்ஸை ரிடக்ஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸ்டெரைட்ஸ் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ஆக்சுவலி யூஎஸ் சேல்ஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ வந்து 6.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1119 கோடி. எபிட்டா 14.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 217 கோடி. மார்ஜின் 150 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி கிட்டத்தட்ட 19.5% இருக்குது, 19.5% இருக்குது. இந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் 8.4 crores பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் வந்து 3188 கோடி ஒரு ஒன் டைம் கெயின் இருந்த போதிலும் 8.4 crores வந்து எக்ஸப்ஷனல் லாஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஸ் மார்ஜின் 300 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 300 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 60.3% இருந்துச்சு, அதில் வந்து 300 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாரன் ஃபார்மா கொடுக்குற அப்டேட்டு, நாங்கள் தான் அந்த விகோவி ஓசம்பிக் ஜெனரிக்ஸ் வந்து பிரேசிலில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு இந்த பிரேசிலோட செமாக்யூல்டேட் மார்க்கெட்டு $581 மில்லியன் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ அது 2030 $100 பில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாரன் ஃபார்மா வந்து அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. பேனசானிக் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ஸ்டேக், அதாவது ஃபோக்கஸ் லைட்டிங் அப்படிங்கிற கம்பெனியில் சம் கண்ட்ரோலிங் ஸ்டேக் பை பண்ணுறாங்க 526 கோடிக்கு. கிட்டத்தட்ட 55% ஸ்டேக் வாங்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேனசானிக் கொடுத்த அப்டேட்டு. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த ஐடி கம்பெனி தான். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 57.1 crores, 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1% குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 549 கோடி. அது இல்லாமல் எபிட்டா 12.4 crores இருக்குது. டோட்டல் இன்கமில் 21.4% இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் 19.3% இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணது 17 நியூ கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கிளைண்ட்ஸ் 285 கஸ்டமர்ஸ் இருக்குது. யூஎஸ் ஏர்போர்ட், மல்டிநேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, ரீட்டைல் செயின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்ரிஷன் ரேட் 8.2% இருக்குது. 6523 எம்ப்ளாயி கவுண்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 5% அப்பர் சர்க்யூட் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.